விருச்சிக ராசிக்கு குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதியை தரும், குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு, ராசிக்கு சனி பார்வை இருக்கு. இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் பிரச்சனையே. வீழ்ச்சி ஆரம்பம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 2024க்கான குரு பெயர்ச்சி விருச்சகத்திற்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு 95% அமோகமான பலன்கள். அதாவது என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அட்வைஸ்னால அவங்க லாபம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இப்போ அந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 2, 5க்குடைய குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவது, நல்ல ஆசானை அறிமுகப்படுத்துவது, நல்ல டீச்சரை உங்களுக்கு கொடுக்கறது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் பேரில் இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவது. ஸோ இப்படி உங்களை சுற்றி ஒரு சத் சங்கம் அமையிறது, உங்களை சுற்றி ஒரு நல்லவர்களையே இருக்கக்கூடிய ஆண்டாக, நல்ல நண்பர்களை அமைத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்கள் பேரில் எந்த விதமான பொறாமையும் இல்லாத நண்பர்கள் அமையிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு, பதவி உயர்வு, லாபம், தனலாபம், தொழில் வருமானம், வழக்குகளில் வெற்றி, எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடமிருந்து விடுதலை பெறுதல், உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய தொய்வில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகிறது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்க? ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. பிரிந்தவர்கள் கூடுகின்ற ஆண்டு. பிரிந்தவர்கள் கூடும் பொழுது அங்கே பேசுறதுக்கு வேலை கிடையாது, சந்தோஷமா இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதியை தரும், குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். இளம் வயதினர் 30 வயசுக்கு கீழே இருக்காங்க, 35 வயசுல இருக்கிறவங்க கூட தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் பர்சன், அந்த ஸ்பெஷல் பர்சனை நீங்க பார்க்கறதும் அந்த நபரை வீட்டுக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றதும் அமோகமான இருக்கு. அதனால உங்க மனசுக்கு பிடித்தவங்களை எல்லா விதமான ஒரு சந்தோஷமான அனுபவங்களையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால திருமணம் கைகூடும். சரி, நீங்க சொன்னீங்க நல்ல ஆசிரியர்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பேச்சையே தொழிலா வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? காரிய வெற்றி ஏற்படும். ஏன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இத்தனை நாளா இவங்க இன்ஃபேக்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிடைப்பாங்க, வாத்தியார், டீச்சர்ஸ். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒழுங்கான ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட படிக்கிறது, ஒரு வாத்தியார்கிட்ட படிக்கிறதுக்காக ஏங்குவாங்க. இப்போவும் ஐஐடிக்குள்ளே போனால் சில இடத்துல நடக்கிறத பார்த்துருக்கேன். நான் போயிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஸருடைய கிளாஸ் எடுக்கும்பொழுது கும்பல் போய் அங்கே போய் அப்படியே தேனி அடையிற மாதிரி அடையிறாங்க. ஆனால் சில இடத்துல போனால் காற்று வாங்குது. அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல மாணவர்களை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். நல்ல மாணவர்கள் கிடைக்கும் பொழுது இவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை, அறிவு ஞானத்தை நிறைய வழங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ நிறைய ஞானத்தை கொடுக்கும் பொழுது, அறிவை கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் பயனடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மாணவர்களும் லாபம் அடைவார்கள், ஆசிரியர்களும் லாபம் அடைவார்கள். வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமையும். நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நல்ல அமைப்பை, நல்ல சகாக்களை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் யாருக்காக போய் வழக்கறிஞராக ஆஜராகிறீங்களோ அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய கிளையண்ட்டுக்கு அது வெற்றியை தேடித்தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழில்துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சுய தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்ததிபதி சூரியன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சூரியன் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது, உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அப்படி சப்போஸ் சுமாரான இடத்துல இருந்தார்னா சூரியன் உச்சமடையும் பொழுதோ அல்லது 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல வரும்பொழுதோ வளர்ச்சி ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இந்த மாதிரி ஜேசிஸ் கிளப், இந்த மாதிரி கிளப்பில் நீங்கள் இந்த டைரக்டர்ஸ்லாம் யாராவது பார்ட் ஆஃப் தீஸ் கிளப்ஸ் இருந்தாங்கன்னா
அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், அதில் நீங்கள் வந்து ஒரு ஹானரரி மெம்பராக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பதவி கிடைக்கும். உங்களுடைய அட்வைஸை கேட்டு பெரிய மனிதர்களே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக புதிய நண்பர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். சரி, சிறியவர்கள் அப்புறம் இளையவர்கள்லாம் பார்த்தாச்சு. வயதானவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு, ராசிக்கு சனி பார்வை இருக்குது. உடம்பு ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். மன ரீதியாக உங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வேறு யார்ட்டையும் கிடையாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கான்ஃபிடென்ஸ் 101%னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு கான்ஃபிடென்ஸ் அந்த லெவல் உச்சத்தில் இருக்காங்க. என்னால் முடியாது, எதுவும் கிடையாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு இருப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ஸுக்கும் அந்த தலைகணத்துக்கும் மயிரிழை ஒரு கேப், ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் பிரச்சனையே. சரி, அப்போ எதிர்மறையான விஷயங்கள் அதேதான். ஏன்னா என்றைக்குமே வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும்பொழுது தான் என்னால் முடியுங்கிறது, என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ். என்னால் முடியுங்கிறது கான்ஃபிடென்ஸ். அந்த அந்த மட்டும்ங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வீழ்ச்சி ஆரம்பங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ வரும்னா 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் முடியும்டா, நான் மட்டும்தானே முடியும், நான் தானே பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த எகத்தாளத்தோடு பேசுறது, அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறதுலாம் அந்த அந்த வருஷ கடைசியில் வரும். குரு பயிற்சி அப்போ தான் உங்களுக்கு தண்டனையும் கொடுப்பார். அடுத்த குரு பயிற்சி எப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போவார். அப்போ எதிரியை உருவாக்குவார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் வாயால் சில தவறுகளை பேச வைப்பார். ஸோ இது நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிறதுக்கு இன்றைக்கி புள்ளி வைப்பார். நாளைக்கு நீங்கள் இந்த கோலம் போட போகிறீங்கன்னா அந்த கோலத்துக்கு உண்டான புள்ளி இங்கே வச்சுருப்பார். நீங்களோ அந்த கோலத்தை நீங்களே போட்டுட்டு அங்கே போய் உட்காருவீங்க. சரி, அப்போ அதுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன? குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம், ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். ஹயக்ரீவ பெருமான் யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக தலகணம் ஏற்பட்டதுன்னா மண்டையில் தட்டி உக்காத்து வைப்பார். ஹயக்ரீவர் குதிரை முகம் கொண்ட பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு தலைகணம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயம் நீங்கள் பிறந்த கிழமையில் யாருக்காவது வயசானவங்களுக்கு வஸ்திர தானம், வஸ்திரம்னா துண்டு, வேஷ்டி, ஷர்ட்டு ஏதாவது ஒன்று தானம் கொடுக்கணும். இவங்க பிறந்த கிழமையில், செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கலாம், வியாழக்கிழமை பிறந்திருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு வஸ்திரம், ஒரு துண்டாவது வாங்கி கொடுக்கணும். இல்லையா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த எந்த நாள்லையும் கொடுக்க முடியல, என்ன நான் பிறந்தது செவ்வாய்க்கிழமை சார் எனக்கு கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வயசான சுமங்கலியை கூப்பிட்டு, வயசான பெண் சுமங்கலி பெண்ணை கூப்பிட்டு வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு ஜாக்கெட் பெட் வச்சு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு.